தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் இங்கே கூடியிருக்கிற அநேகருக்கு ஓய்வு நாளின் துவக்க நேரமாய் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தை அடியனுக்கு வழங்கின அருமையான இந்த திருச்சபையினுடைய போதகர் மற்றும் ஒவ்வொரு நிர்வாக அங்கத்தினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த நேரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு மிகவும் பரிச்சயமான எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியில ஆண்டவர் நமக்கு என்ன செய்தியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். எளிமையான ஒரு வேத பகுதி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதாகம கதை, ஒரு உயர்வான ஒரு சம்பவம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 to 14 வசனங்கள் வரையிலும் நாம் தியானிப்போம். இந்த அதிகாரம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்துகிற ஒரு அனுபவம் தான் இது. ஆபிரகாமின் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. ஏனெனில் அந்த அதிகாரம் துவங்குகிற பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இப்படிதான் இந்த அதிகாரம் துவங்குகிறது. இதற்கு முன்பு வேறு எங்கும் நாம் அதை வாசிக்க முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் சோதித்தான். அந்த சோதனை வேற, இந்த சோதனை வேற. இங்கே முதல் முறையாக தேவன் சோதிக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருவேளை அந்த சோதனை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் ஆங்கிலத்துல தி டெம்ப்ட் காட் டெம்ப்டட் அப்படின்னு வரும். ஆக்சுவலா தேவனுடைய சோதனை ஒரு பரீட்சை. இட் இஸ் a டெஸ்ட். இந்த சோதனை என்னை ஜெயத்திற்கு வழி நடத்தும். நான் ஜெயிக்கிறேனா என்று ஆண்டவர் பார்க்கிறார். சாத்தானுடைய சோதனை நான் தோற்கிறேனா என்று பார்க்கிறான். ரெண்டுக்குமான வித்தியாசம். டெம்ப்டேஷன்
அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சோதனை, மற்றொன்று பரீட்சை. இங்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்தது அவன் விழுந்து விடுவதை பார்ப்பதற்கல்ல, அவன் நிற்பதை பார்ப்பதற்கு. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தது அவன் தோற்று போவதை பார்ப்பதற்கல்ல, அவன் வெற்றி பெறுவதை பார்ப்பதற்கு. ஆக இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சம்பவத்தை தான் நாம் சற்று தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 4 பாடங்கள் அல்லது 5 பாடங்களை கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல நாம் கற்றுக்கொள்ளலாம். இது நாம் எல்லாரும் படித்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் கவனிக்காத சில விஷயங்களை நாம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஒருவேளை பார்த்திருந்தால் அதை குறித்து அதிகமாக தியானிக்காத சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம், சில பாடங்களை நாம் படிக்க போகிறோம். ஆகவே தெரிந்த வேத பகுதி தானே என்று நிர்விசாரமாய் இருந்து விட வேண்டாம். ஆண்டவர் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை இன்றைக்கு கற்றுக் கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். இந்த அதிகாரம் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன் என்கிற ஒரு அந்தஸ்தை, ஒரு நிலையை, ஒரு உயர்வை பெற்றுக்கொண்ட ஒரு அதிகாரம் இது. வாசிக்க போக நம்ம ஆண்டவர் சொன்னார், நீ மோரியா என்னும் தேசத்திற்கு போ, அங்கே நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் உன் குமாரனை தகன பலியிடு என்று சொன்னார்ல. அந்த பயணம் இருக்கிறதே, அந்த பயணம் ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய உயர்வுக்கான ஒரு பயணம். அந்த உயர்வை நோக்கி ஆபிரகாம் சென்று கொண்டிருக்கிறாரே, அதை நாம் சற்று தியானிக்கலாம். ஆகவே இந்த அதிகாரம் மிக மிக முக்கிய அதிகாரம். முதல் வசனம் இப்படிதான் துவங்குகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். லார்ட், ஹியர் am I. இதோ அடியேன் என்கிற இந்த வார்த்தை இதே மாதிரி ஒரு முறை ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்றார். அவன் இதோ அடியேன் என்று பதில் கொடுத்தார். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டு நிறுத்தல. இங்க ஆபிரகாமே என்றார், அவ்வளவுதான், நிறுத்திட்டார். ஆபிரகாமே என்றார். ஆண்டவர் ஆதாமை அழைத்த பொழுது ஆதாமே ஆதாமே என்று அழைத்த பொழுது அங்கே ஆண்டவர் நிறுத்தல. ஆதாமிடத்திலிருந்து பதில் வரும் என்று காத்து கொண்டிருக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் ஆதாம் பதில் சொல்ல மாட்டார்னு. ஆதாமே ஆதாமே என்று சொன்ன பொழுது தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஒரு நபரை பேர் சொல்லி அழைத்து அப்படியே நிறுத்திட்டார்னு நல்ல விஷயம். ஆண்டவர் ஒரு நபரோடு பேசுவதற்கு
ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் ஆதாமிடத்துல. ஏனென்றால் ஆதாம் ஆதாமே என்று கூப்பிடும் பொழுது இதோ அடியேன் என்று சொல்லுவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் இங்கே ஆபிரகாம் இதோ அடியேன் என்றார். Here am I. இந்த வார்த்தைக்கான உள் அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆதாமே ஆதாமே என்று சொன்ன பொழுது அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை காண்பிக்க விரும்பவில்லை, ஆண்டவருக்கு முன்பாக தன்னை நிலைநிறுத்த விரும்பவில்லை. அவன் சொன்னா, ஆண்டவரே நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்யாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் அவமானப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணி என்பதால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இங்கே ஆபிரகாமே என்று சொன்ன மாத்திரத்தில் இதோ அடியேன் என்றான். அதற்கான அர்த்தம், கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன். ஆண்டவரே என்னை அழைத்தீங்கள, என்ன சொல்ல போறீங்க? நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீர் பேசும், நீர் கட்டளையிடும், நீர் எனக்கு போதித்தருளும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பியும். ஆண்டவரே நீர் சொல்லும், நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அல்லது இந்த மறு உத்தரவினுடைய அர்த்தம் அதை தாண்டினது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்பதோடு அல்ல. 2வது வசனத்தை வாசித்தால் இதனுடைய இந்த உத்தரவினுடைய மறு உத்தரவினுடைய ஆழம் நமக்கு புரியும். 2வது வசனம் இப்படியாக தொடங்குகிறது. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன பொழுது உன் புத்திரனும் அங்கே நிறுத்தி இருக்கலாம், உன் ஏகசுதனும் அங்கேயாவது நிறுத்தி இருக்கலாம், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. ஒவ்வொரு முறையும் பாருங்க, உன் புத்திரனும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாமுடைய மனசு எவ்வளவு நெகிழ்ந்திருக்கும்ல. இது பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கு தெரியும். அதுவும் ஒரே பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோருக்கு தெரியும். அந்த ஒரு பிள்ளையை நேசிக்கிற பெற்றோருக்கு தெரியும். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒன்று பேசுகிறார். ஆண்டவர் தன் பிள்ளைக்காக ஒன்றை சொல்ல வருகிறார். அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் உன் புத்திரனும் என்று சொன்ன மாத்திரத்தில், ஆகா, என் குமாரனை குறித்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்ல போகிறாரோ, உன் ஏகசுதனும் ஒரே குமாரனும் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? தேவன் நம் ஈசாக்கிற்காக ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தத்தை மீண்டும் இங்கே நினைவுபடுத்த போகிறாரோ. உன் நேசகுமாரன் அப்படி சொல்லும் போதே ஆபிரகாமுடைய மனசு அப்படியே உருகிருக்கும், நெகிழ்ந்திருக்கும். ஆபிரகாம் அந்த ஈசாக்கின் மீது அப்படியே சாய்ந்திருப்பான். அவருடைய மனசு அப்படியே ஈசாக்கை நினைச்சு நினைச்சு பூரித்திருக்கும். ஆண்டவர் ஈசாக்கை பற்றி பேசுகிறார். இது வரைக்கும் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், ஆபிரகாமினிடத்திலே பேசினார், ஆபிரகாமினிடத்திலே வாக்குத்தத்தத்தை நினைவூட்டினார். ஆனால் இது முதல் முறையாக ஈசாக்கு பிறந்து பல போராட்டங்களுக்கு பிற்பாடு ஒரு 17 வருஷம் கடந்துருச்சு. இடையில நிறைய போராட்டம்.
ஈசாக்கை தக்க வைத்துக் கொள்வதே பெரிய விஷயம். ஆபிரகாமுக்கு அப்படி ஆயிடுச்சு. ஈசாக்கை பாதுகாப்பதே பெரிய காரியமாக ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து இவ்வளவு தூரம் அவனோடு கூட 17 ஆண்டுகள் பயணித்து இப்போ ஆண்டவர் ஈசாக்கு குறித்து ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். அப்ப சொல்றார் ஆண்டவர், நீ அவனை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தகன பலியாக அவனை பலியிடு என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஈசாக்கை குறித்து பெருமிதமாய் பேச போகிறாரோ, வாக்கு தத்தத்தை நினைவூட்ட போகிறாரோ என்ற நிலைமையில ஆண்டவரை ஆபிரகாம் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இப்போ அவனை பலி செலுத்து. இதை சற்றும் ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. ஆபிரகாம்ன்றீங்க, வேற யாரு இருந்தாலும் இதை எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏனெனில் ஆண்டவர் அப்படி பலி கேட்கிறவர் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன கேட்க போகிறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் எப்படி அவரை சோதிக்க போகிறார் தெரியாது. ஆபிரகாம் எப்படி சோதிக்கப்பட போகிறார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாகவே ஆபிரகாம் சொன்னார், கர்த்தாவே இதோ அடியேன். ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீர் பேசும். நான் வெட்கப்படவில்லை, நான் என் முகத்தை உமக்கு மறைக்கவில்லை, நான் உம்முடைய குரலை கேட்டு ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, நீர் பேசும், நான் கேட்கிறேன். இதோ அடியேன் என்கிற வார்த்தையின் பொருள், நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்பதை தாண்டி, ஆண்டவரே நீர் என்ன வேண்டுமானாலும் சொல்லும், நான் கேட்கிறேன். எனக்கு தகவல் எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல போறீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன் என்பது அந்த மறு உத்தரவினுடைய பொருள். ஆண்டவர் அவரிடத்துல ஈசாக்கை கேட்பதற்கு முன்பாகவே ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருந்தார். இதுதான் ஆபிரகாமினுடைய இயல்பே. அதாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். ஆண்டவர் முதலாவது ஆபிரகாமை அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது, ஆபிரகாம் அந்த இடம் எப்படி இருக்கும், அது எந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கும், அது எவ்வளவு செழிப்புள்ளதாக இருக்கும், அங்கே என்னுடைய ஆடு மாடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குமா, அங்கே என் மிருக ஜீவனை எல்லாம் மேய்க்கலாமா, எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன் புறப்பட்டு போனான். இது ஆபிரகாமின் இயல்பு. இந்த இயல்பு ஆபிரகாமின் இடத்துல மாறிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து ஒரு சோதனையை வைத்தார். ஒரு சோதனை வைத்தார். என்ன சோதனை? ஆபிரகாமே என்றார். இப்பவும் ஆபிரகாம் சொல்றார், அதே மனசோட அதே இருதயத்தோட சொல்லுகிறார், இதோ அடியேன். ஆண்டவரே, நீர் கட்டளையிடும், நான் கேட்கிறேன். நீங்க தகவல் எல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம். நான் என்னைக்கு உங்ககிட்ட தகவல் கேட்டுக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே கேட்கிறேன். முதல் பாடம், ஆண்டவர் நம்மிடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது, முதல் பாடமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், வித்தவுட் நோயிங் த டீடைல்ஸ். தகவல்கள் ஏதும் அவசியம் இல்லாமல், தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல், நீங்க சொல்லுங்கப்பா, கேட்கிறேன். எனக்கு அது எப்படி இருக்க போகிறது தெரியாது, நீங்க என்ன கேட்க போறீங்க தெரியாது, ஆனா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இரண்டாவது
இங்கே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரர் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். கட்டைகளை பிளந்து கொண்டு போகிறார். குமாரனை ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். கழுதையின் மேலே சேணம் கட்டுகிறார். எல்லா ஆயத்த பணிகளையும் செய்து அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஆபிரகாம் அந்த இடத்தை அவன் காண்கிறான். கண்டு அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை போகச் சொன்ன பொழுது அவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியிலே அவனோடு கூட 2 பேரை அழைத்து கொண்டு போகிறான். இங்கே தமிழ்ல வாசித்தோம் அப்படின்னா வேலைக்காரரில் 2 பேர் என்று இருக்கிறது. ஆங்கிலத்துல 2 young men அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். 2 young men. 2 வேலைக்காரர்கள் தான், ஆனால் அவர்கள் வாலிபர்கள். 2 வாலிபர்களை அவன் அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறான். இந்த வாலிபர்கள் ஏன் அழைக்கப்படுகிறார்கள் என்றால் ஆபிரகாமுக்கு உதவியாக இருக்க. ஆபிரகாம் பசித்தால் உணவு கொடுக்க, ஈசாக்கு பசித்தால் உணவு கொடுக்க, இளைப்பாறுகிற நேரத்தில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, தண்ணீர் தேவைப்படுகிற பொழுது தண்ணீர் கொடுக்க, அவளோடு கூட பேசிக்கொண்டு செல்ல, அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு பணியும் அவர்கள் செய்வதற்காக இந்த 2 வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய உதவி, மிகப்பெரிய ஒத்தாசை. அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு பலம். ஏனெனில் ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர், 117 120 வயசு ஆகுது. அவ்வளவு வயதானவர். எவ்வளவு ஒத்தாசையாக இந்த வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க மனசெல்லாம் ஆபிரகாமுக்கு என்ன சேவை வேண்டுமானாலும் செய்வாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. ஆபிரகாம் சொன்னா போதும் அவங்க செய்வாங்க. ஆபிரகாமுக்கு பேருதவியாக இருந்தாங்க, ஈசாக்குக்கும் பேருதவியாக இருந்தாங்க. அந்த பயணம் முழுவதும் அவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதற்காக அழைத்து கொண்டு போகிறார். நான் அப்படிதான் கேட்டேன், ஏன் இவங்களை அழைச்சிட்டு போனாரு? பலி செலுத்துவதற்கு, பலிபீடத்தை கட்டுவதற்கு உதவியா இருப்பாங்க, கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க அந்த விறகெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க ஈசாக்குடைய கையை கட்டுறதுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க, அதனாலதான் இந்த 2 பேரையும் அழைச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இங்க வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை பார்த்து அவர் சொன்னார், 2 பேரையும் பார்த்து, நீங்கள் இங்கே இருங்கள், காத்திருங்கள். உதவியாக இருக்க இந்த 2 பேர் அழைத்து கொண்டு போனால் அவர்களை கீழே விட்டு விட்டு 2 பேரும் மலையில ஏறுகிறார்கள். 2 பேரும் கீழே விட்டுட்டார். ஏன் கீழே விட்டாரு? அழைத்து கொண்டு போயிருந்தால் உதவியாக இருந்திருக்குமே என்றால் இல்லை. அழைத்து கொண்டு போயிருந்தால் இவர்கள் பெரிய ஆபத்தாய் இருந்திருப்பார். பெரிய ஆபத்து. என்ன அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவர், ஈசாக்கு தங்களுடைய அடுத்த முதலாளி. ஒருவேளை ஆபிரகாம் ராஜான, ஈசாக்கு இவங்களுக்கு இளவரசன், பட்டத்து ராஜா, இவர் பட்டத்து இளவரசன். ஆபிரகாமுக்கு கொடுக்கிற எல்லா மரியாதையும் ரெட்டிப்பாக ஈசாக்கு அவங்க கொடுத்தாகணும். ஆபிரகாமுக்கு காண்பிக்கிற எல்லா அக்கறையிலும் மிக உயர்வான அக்கறை ஈசாக்கு அந்த 2 வாலிபர்களும் காண்பிக்க வேண்டும். ஏன்னா 2 பேரும் வேலைக்காரங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா உதவியா தான் இருந்திருக்கும் மலை ஏறி போகும் பொழுது. ஆக்சுவலா
அவங்க நடந்து வர்றாங்க, அது சமபூமியில நடந்து வர்றாங்க. அங்க இவங்களை அழைத்து கொண்டு வருகிறார், கூட வர்றாங்க. ஆனா மலையில ஏறும் பொழுது, மலைக்கு போகும்போது இப்பதான் இவங்களுடைய உதவி அதிகமாக தேவை. ஆனா உதவி எங்கே அதிகமாக தேவையோ அங்கே இவர்களை விட்டு விட்டு ஆபிரகாம் ஈசாக்கும் மலையில ஏறி செல்கிறார். ஏன் அவங்களை அங்க விட்டாரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் இங்கே இருப்பதுதான் நல்லது. ஆபிரகாம் ஒரு மிக முக்கியமான பயணத்துல இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு போய் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுக்கான மிக உயர்வான ஆவிக்குரிய நிலைக்கு அவர் கடந்து போகிறார். அவங்க எதுக்கு போறாருன்னு ஈசா கிட்டையும் சொல்லல, சாரா கிட்டையும் சொல்லல. எல்லாம் புறப்பட்டு போகிறார். அங்கதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட, விசுவாசிக்கிறவர்களுக்கு தகப்பன், விசுவாசிக்கிற யாவருக்கும் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கான அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நோக்கி ஆபிரகாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல இந்த வாலிபர்களை அழைத்து கொண்டு போனால் வாலிபர்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும் ஆபிரகாமுக்கு. ஈசாக்கு யார் என்பதும் ஆபிரகாமுக்கு தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாலிபர்களை அவங்க அழைத்து கொண்டு போயிருந்தால் பலிபீட கட்டும்போது உதவி செஞ்சிருப்பாங்க, பலிபீடத்தின் மேல கட்டைகளை வைத்த பொழுது உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா ஈசா கூட கையை கட்டும்போது கண்டிப்பா உதவி இருக்க மாட்டேங்க. நீங்க எப்படினாலும் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் கையில் இருந்து ஈசாக்கை காப்பாற்ற முயற்சி எடுத்திருப்பார். ஆபிரகாம் எவ்வளவுக்கு முக்கியமோ அதை விட இப்பொழுது அவங்க இளவரசன் முக்கியம். அவங்களுடைய அதிபதி, அடுத்த அதிபதி முக்கியம். ஆபிரகாம் வாழ்ந்து வயது முதிர்ந்தவர், கல்லறைக்கு நேர பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு நல்லா தெரியும், எப்பாடுபட்டாவது ஈசாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஈசாக்குத்தான் அந்த பலி ஆடு என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் மிக பெரும் தடையாக இருந்திருப்பார்கள். நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நான் அந்த இடத்துல ஒரு வேலைக்காரனை போயிருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவர் இப்படி எல்லாமா உன்னை பண்ண சொல்றாரு, என்ன ஆபிரகாமே, நாங்க உங்களை எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்கிறோம், எங்க முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறோம், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம், ஆனா இந்த விஷயத்துல நாங்க கேட்க மாட்டோம். கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். எந்த ஒரு அப்பாவாவது பிள்ளைய பலி செலுத்துவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆபிரகாமே, எந்த ஆண்டவராவது நரபலி கேட்பாரா? நரபலி கேட்கிறவர் அவர் ஆண்டவர் தானா? எத்தனை கேள்விகளை அவங்க எழுப்பியிருப்பாங்க, எவ்வளவு தடைகளை அவங்க முன் வச்சிருப்பாங்க. ஆபிரகாம் மிக ஞானமாக அவங்களை கீழே விட்டுட்டு போனார். இரண்டாவது பாடம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நாம் உயர்ந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு கடந்து போகும் பொழுது அவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்களேன், இந்த வேலைக்காரவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க, அவங்க சொல்லுவது தப்பே கிடையாது. ஆனா ஆபிரகாமுடைய பக்கத்துல இருந்து பாருங்க, ஆண்டவர் பேசுனது ஆபிரகாமிட்ட தான், இந்த வேலைக்காரங்கிட்ட கிடையாது. ஆண்டவர் பேசுனது ஈசா கிட்ட கூட கிடையாது. ஆண்டவர் பேசுனது சாராளிடம் கூட கிடையாது. ஆண்டவர் பேசுனது ஆபிரகாமு கிட்ட மட்டும்தான். ஆண்டவர் கிட்ட உடன்படிக்கை செய்து கொண்டது ஆபிரகாம் தான். ஆண்டவருக்கு முன்பாக ஆபிரகாம் சொன்னாரு, நான் என் குமாரனை பலி செலுத்துகிறேன் என்று புறப்பட்டு போனது ஆபிரகாம் தான், வேலைக்காரங்க கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்குமானது. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அன்பானவர்கள் அவங்களிடத்துல நீங்க சொன்னா, அவங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அனுபவம், அந்த ஆவிக்குரிய உடன்படிக்கை அவங்களுக்கு புரியாது. சில விஷயங்களை நாம் சிலர் இடத்துல சொல்ல வேண்டியது இல்லை. நீங்களும் ஆண்டவரை செய்து கொண்ட உடன்படிக்கை உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான். சில நேரங்களில் நம்முடைய உறவுகளை, நம்முடைய நண்பர்களை சில தீர்மானங்களை எடுக்கிற பொழுது அவங்களை மலை அடிவாரத்திலே விட்டு விடுவது நல்லது.
அதுக்காக மலையடிவாரத்துல விட்டுட்டு மறந்துட்டு போறதல்ல. ஆபிரகாம் அவங்களை விட்டுட்டு போனாரு. போகும்போது ஒண்ணு சொல்லிட்டு போனாரு, நாங்கள் வருவோம், நீங்கள் காத்திருங்கள். மீண்டும் வந்து அவங்களை அழைத்து கொண்டுதான் போனாரு. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய அந்த உயர்வான நிலைமைக்கு தடையா இருக்கக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை சொல்லக்கூடாது. நீ சொல்லல, ஆபிரகாம் சொல்லல. அவங்களை எங்க விடணுமோ அங்க விட்டாரு. நீங்களும் ஆண்டவரும் செய்து கொண்ட ஒப்பந்தம், நீங்கள் ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தைகள், இது ஆண்டவருக்கு உங்களுக்கு மாத்திரமே உரியது. மற்றவங்க இடத்துல சொன்னா அது அவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் பேசிக்கொண்ட சம்பாஷணைகள் ஒண்ணும் வேண்டாம். அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட புதிதுல குடும்பத்துல சொல்ல முடியாதபடிக்கு தவித்த ஆத்துமாக்கள் எத்தனை தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் அது புரியாது. சொல்லி தோல்வி அடைந்தவர்கள் உண்டு. உறவுகளிடத்துல சொல்லுகிற பொழுது என்ன ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லுவர்கள் உண்டு. அதெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். சில விஷயங்களை சிலரிடத்துல சொல்ல வேண்டியதில்லை. இரண்டாவது பாடம். அது உங்களுக்கு ஆண்டவருக்கு உரியது. அங்கே ஆபிரகாம் 2 பேரையும் விட்டு விட்டு சென்றான். மூன்றாவது பாடம். ஆபிரகாம் அப்படியே நடந்து மலை மேல குமாரனோடு போகிறார். சம்பாஷணை நிறைய பேசுறாங்க. ஈசா கேட்கிறாரு, அப்பா இங்க நெருப்பு இருக்கிறது, விறகு இருக்கிறது, ஆடு எங்கே? இந்த வார்த்தை கேட்கும்போது ஆபிரகாம் என்ன பாடுபட்டிருக்கும்ல, இருதயம் என்ன பாடுபட்டிருக்கும்ல. விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்க? ரொம்ப அழகா ஆபிரகாம் சொன்னாரு, அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இங்க நம்ம வாசிக்கிற 9வது வசனத்துல, தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். என்ன இவன் வாலிப பையனா என்ன? ஈசாக்? என்ன ஒரு நிலை இது! எவ்வளவு பெரிய ஒரு வேலையை ஆபிரகாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. கையை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டும்போது உதவியாக இருந்த அந்த கைகள், விறகுகளை அடுக்குவதற்கு உதவியாக இருந்த அந்த கைகள், அந்த கைகளை ஈசாக்கு கைகளை ஆபிரகாம் கட்டுகிறார். கட்டி அவனை பலிபீடத்திலே கிடத்தினார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடம் வரைக்கும் அடுத்த வசனத்தில் வாசிக்க முடியும். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அடுத்தது வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது. பாருங்க, அவன் தன் கத்தியை எடுத்து தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த பொழுது ஆண்டவர் குறுக்கிடுகிறார். நான் இதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவருக்கு ஏன் இவ்வளவு நேரம் காத்திருந்தாரு? என்ன சொல்றாரு பாருங்க 12வது வசனத்துல. அப்பொழுது அவர், பிள்ளையானவன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என்னங்க, ஆபிரகாம்கிட்ட இப்ப சொல்றாரு, ஆமாமா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் நான் அறிந்து கொண்டேன். அப்ப சோதனையே எதுக்கு அப்படின்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா இல்ல உன் குமாரனை நேசிக்கிறாயா? இதுதான் இந்த கேள்விக்கு விடை அளிக்கணும் ஆபிரகாம். இந்த கேள்வியை நோக்கிதான் ஆண்டவர் பயணிக்கிறார். அப்போ இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீ கர்த்தருக்கு தான் கீழ்ப்படுகிற நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாருல. இந்த வார்த்தையை எப்ப சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமை
ஆண்டவர் நீ பலி செலுத்துன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எந்த கேள்வியும் கேட்கல. இன்ஃபேக்ட் கேள்வி ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்ப்பா அப்படின்னு ஆயத்தமா தான் இருந்தார். சரி, அதுக்கப்புறம் அவர் அந்த கட்டைகள் எல்லாம் பிளந்த பொழுது அப்ப சொல்லியிருக்கலாம், பரவாயில்லப்பா நீ ஆயத்தமாயிட்ட, நீ எனக்கு கீழ்ப்படுகிற நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அங்கேயே நிறுத்தி இருக்கலாம். இல்ல, வேலைக்காரங்களை கூட்டிட்டு 3 நாள் மாங்கு நடந்து போறாரு. மோரியா என்னும் மலை அடிவாரத்துல வந்த உடனே இவ்வளவு தூரம் வந்துட்டியா, 3 நாள் பயணப்பட்டு வந்துட்டியா, இந்த வயசுலயும் கூட நீ நான் சொல்றதை கேட்டு வந்துட்டியே, சரிப்பா இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா உன்னுடைய கீழ்ப்படிதல, நீ இப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன்ப்பா, நீ திரும்பி போன்னு சொல்லிருக்கலாம். சொல்லல. சரி, மலை மேல ஏறினாங்க. ஏறும் பொழுது ஏறிட்டு இருக்கும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்லுறார் ஆபிரகாம். பதில் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லிருக்கலாம், அப்பா பரவாயில்ல இன்னும் என்னதான் சார்ந்து இருக்கிற, திரும்பி போ, நான் சும்மா ஒரு டெஸ்டுக்காக பண்ண, நீ திரும்பி போப்பான்னு சொல்லிருக்கலாம். சொல்லல. மலை மேல பலி பீடத்தை கட்டுனதுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம், ஆண்டவர் நிறுத்தல. பலிபீடத்து மேல விறகு வைக்கும் போது அது சொல்லிருக்கலாம், ஆண்டவர் நிறுத்தல. சரி, ஈசாக்குடைய கையை கட்டும் போது சொல்லியிருக்கலாம், சரி சரிப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் உன்னுடைய விசுவாசத்தை நினைச்சு பெருமிதப்படுறேன், இவ்வளவு தூரம் நீ பெரிய விஷயம் செஞ்சுட்டப்பா, நீ திரும்பி போன்னு சொல்லிருக்கலாம். அட்லீஸ்ட் ஈசாக்க பலிபீடத்தின் மேல வச்சதுக்கு அப்புறமாவது ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். எப்ப தெரியுமா சொன்னாரு? அவனை நிறுத்துற கத்தியை அவன் எடுத்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கத்தியை அவன் எடுத்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்துப்பா, இப்போ எனக்கு தெரியுது நீ எனக்கு கீழ்ப்படுகிற. 3வது பாடம் எனக்கு மிகவும் ஆழமாக உள்ள பதிந்த ஒரு பாடம். என்ன ஒரு ஆண்டவர்! He stops him on the right time. சரியான நேரத்திலே ஆண்டவர் அவனை தடை செய்கிறார், அவனுடைய செயலை நிறுத்துகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, யாக்கோபு எழுதுகிற பொழுது விசுவாச எப்படி பூரணப்பட்டதாம், ஆபிரகாமினுடைய கிரியைகளினாலே அல்லவோ விசுவாசம் பூரணப்பட்டது என்று எழுதுகிறார். ஆபிரகாமினுடைய கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. பாருங்க, ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் கத்தியை உயர்த்துற வரைக்கும் விட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமினுடைய விசுவாசம் கத்தியை ஓங்கின பொழுதுதான், கத்தியை எடுத்த பொழுதுதான் பூரணப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபிரகாம் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும், இந்த ஈசாக்கினுடைய பலிக்கு நேராக ஆபிரகாம் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினது. ஒவ்வொரு அடியும் ஆபிரகாம் விசுவாசத்தை பூரணப்படுத்தினது. நல்லா கவனிச்சுக்கணும், ஆண்டவர் ஆபிரகாமை அங்கு அவன் தன் வீட்டிலேயே புறப்பட்ட நாளிலேயே நிறுத்தி இருந்தால் விசுவாசம் பூரணப்பட்டு இருக்காது. கவனிச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்து வரக்கூடிய ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு உபத்திரவத்திலும் இதுதான் புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுடைய ஒவ்வொரு அடியும் தலையில விழுந்த இடி மாதிரிங்க. விசுவாசம் இல்லாம அடுத்த ஸ்டெப்பை முன்னோக்கி வச்சிருக்கவே முடியாது. விசுவாசம் இல்லாம மலை ஏறி இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாம பலிபீடத்தை கட்டி இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் விறகுகளை அடுக்கி இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் அந்த விறகின் மேல ஈசாக்க வச்சிருக்கவே முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபிரகாமுக்கு தலையில விழுந்த இடி. ஆனால் விசுவாசத்தை கொண்டு முன்னோக்கி சென்றான். அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, ஆபிரகாமுடைய விசுவாசம் அவன் கிரியைகளினாலே பூரணப்பட்டது என்று. ஏன் ஆண்டவர் சில நேரங்களில நம்முடைய உபத்திரவங்கள் துவங்குகிற பொழுது நமக்கு உதவி செய்வதில்லை என்று சொன்னால், ஆண்டவர் எங்கேயோ நிறுத்தி இருக்கலாம், அந்த கஷ்டம் வராம கூட நிறுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அப்படியே விடுகிறார், போராட்டங்களுக்குள்ளே அனுமதிக்கிறார். நாம் உழன்று தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஆண்டவர் எங்கேயோ இருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஏன்னு சொன்னா, சின்ன விஷயத்திலே ஆண்டவர் நமக்கு உதவி இருந்தால்
விசுவாசம் பூரணப்பட்டிருக்காது, விசுவாசம் பழக்கப்பட்டிருக்கிறாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் விசுவாசத்தோடு எடுத்து வைங்க. மற்ற காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். மீதமானவைகளை தேவனுடைய கரத்துல விட்டு விடுங்க. நீங்க முன்னோக்கி போங்க. கஷ்டமாத்தான் இருக்கும் என்ற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற he will stop right time. சரியான நேரத்துல ஆண்டவர் நமக்கு முன்பாக வருவார். சரியான நேரத்துல, நாம் எதிர்பாராத நேரத்துல ஆண்டவர் வருவார். நல்லா கவனிச்சுக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்கேதான், ஆபிரகாமுடைய விசுவாசம் இங்கேதான் பூரணப்பட்டது. இங்கேதான் பூரணப்பட்டது. 5வது பாடம், 4வது பாடம் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் கத்தியை எடுத்து நீட்டின பொழுது ஆண்டவர் சொன்னார், நிறுத்து என்றார். உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது. அதுக்கு முன்னாடி பாருங்க, 11வது வானத்திலிருந்து தூதனானவர் இறங்கி வந்து ஆபிரகாமே ஆபிரகாம் என்றார். இப்பொழுது 2 முறை அழைக்கிறார். முதல்ல ஒரு முறைதான் அழைத்தார். ஆபிரகாம் சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன்னு சொன்னார். ஆனா இப்போ ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாமுடைய மனசு என்ன பாடுபடுன்னு தெரியும், என்ன மனநிலையில் ஆபிரகாம் இருக்கிறாருன்னு தெரியும். அதனால இப்போ ஒரு தடவை கேட்ட ஆபிரகாமுக்கு கேட்காது. அதனால 2 தடவை கூப்பிடுறாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தார். உடனே இப்போ ஆபிரகாம் சொல்றாருங்க, இதோ அடியேன். என்ன மனுஷங்க ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் தகப்பன் அப்படின்னு சொன்னா சாதாரணமான வார்த்தை கிடையாதுங்க. அது என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மனநிலையிலும் கூட ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைத்த பொழுது தன் குமாரனை வெட்டுவதற்கு தன் கையில கத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தன் குமாரன் மடிக்க போகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல குமாரனுடைய அலறல் சத்தம் கேட்க போகிறார். அது கூட ஈசாக்கு கத்துவாரா என்னமோ தெரியல. ஏன்னா அப்படியே அப்பா பேச்சு கேட்கிற நபரா இருக்கிறாரு. கடியை கட்டி ஈசாக்கு கிடைக்கிற பொழுது அவர் பாட்டு பேசாம படுத்திருக்கிறாரு. ஆனா ஆபிரகாமுடைய மனசு, ஈசாக்கு இருந்த சமாதானம் ஆபிரகாமுடைய மனசு இல்ல. அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில தன் கையை நீட்டி கத்தியை எடுத்த பொழுது ஆபிரகாமே என்றார். இப்பொழுது ஆபிரகாம் திரும்பவும் எந்த விதமான சலனமும் இன்றாமல் இதோ அடியேன். என்ன இருதயங்க ஆபிரகாம், என்ன இருதயம். இதோ அடியேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதை கேட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இப்ப என்ன சொல்ல போறீங்க? என் பையனை எப்படி வெட்டணும்னு சொல்லி தர போறீங்களா? கழுத்தை வெட்டவா, இல்ல வயிற்றுல வெட்டவா, இல்ல அத தொடசந்த தனியா எடுக்கவா, இல்ல கொழுப்ப தனியா எடுக்கவா? என்ன சொல்ல போறீங்க? எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? கவனிங்க. ஆபிரகாம் முன்னாடி ஆண்டவர் அழைத்த பொழுது இதோ அடியேன்னு சொன்னாரு. அதை விட இப்பொழுது சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருவேளை ஆபிரகாம் கத்தியே எடுத்து, ஏன்னா ஆபிரகாம் முழுக்க தன் குமாரனை நினைச்சிட்டு இருக்கிறாரு. குமாரனுடைய முகத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு தகப்பனா யோசிச்சு பாக்குறேன், என்னால முடியல. கத்தியை ஓங்கி, ஒருவேளை ஓங்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு ஆபிரகாம் என்றார். ஓங்குன கையை நிறுத்தாம அப்படியே ஈசாக்கு வெட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆண்டவரை கூப்பிட்டீங்களே, என்ன சொல்லுங்க என்று ஒருவேளை ஆபிரகாம் சொல்லி இருந்தால் ஈசாக்கு இன்றைக்கு இல்ல, யாக்கோபு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. கையை உயர்த்தின பொழுது ஆண்டவர் அவனை நிறுத்தினார். ஆனால் அதற்கு முன்பாக ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொன்னார், இதோ அடியேன். என்ன சொல்றீங்கப்பா? முன்பு கேட்டதை விட இப்போது கேட்பது ரொம்ப அவசியம்.
முன்பு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததை விட இப்பொழுது கீழ்ப்படிவது அவசியம். ஆபிரகாம் ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆண்டவருக்கு கீழ்ப்படினான். மூமெண்ட் பை மூமெண்ட் he obeyed God. ஒவ்வொரு கணப்பொழுதும். இப்ப பாருங்க, இந்த நேரத்துல ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலன்னா ஈசாக்கை அவன் இழந்து விடுவான். ஆனால் இந்த பொழுது அவனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்பொழுது கேட்பது அவசியம். வழிநெடுகும் ஆண்டவர் பேசினது ஆபிரகாம் கேட்டார். ஏன்னா வர வழியில மோரியாம தேசத்துல எந்த மலையில நான் காண்பிக்கும் மலைன்னு சொன்ன பொழுது எந்த மலையில தான் ஏறணும்னு சொன்னதெல்லாம் ஆபிரகாம் கேட்டுக்கிட்டே தான் வந்தாரு. ஆனால் இப்போ கேட்பது ரொம்ப அவசியம். அப்படியானால் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு கணப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். மூமெண்ட் பை மூமெண்ட் listen to God. மூமெண்ட் பை மூமெண்ட் obey God. நேற்றைக்கு கீழ்ப்படிஞ்சுட்டா இன்னைக்கு தேவையில்லை என்பதல்ல. நேற்றைக்கு வேதம் வாசித்துட்டா இன்னைக்கு தேவையில்லை என்பதல்ல. நேற்றைக்கு ஜெபிச்சுட்டா இன்னைக்கு தேவையில்லை என்பதல்ல. நேற்று என்கிட்ட பேசிட்டாரு, இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச வேண்டியது இல்லை என்பதல்ல. ஏன்னா நேற்றைக்கு பேசினது நேற்றைக்குரியது, இன்றைக்கு பேசுகிறது இன்றைக்குரிய வழி நடத்துதல். If we are going to miss that, ஆண்டவர் பேசுகிறதை ஒவ்வொரு கணப்பொழுதிலும் கேட்க தவறும் பொழுது ஈசாக்கை ஆபிரகாம் இழந்து, அது மாதிரி வாக்குத்தத்தத்தை நாம் இழந்து போக வாய்ப்பு. தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கணப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். காத்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை அழைக்கும் பொழுது அது எந்த நேரமாய் இருக்கட்டும், எவ்வளவு போராட்டம் நிறைந்ததாய் நம்ம வாழ்க்கை இருக்கட்டும், நம்முடைய காதுகளில் அவர் அழைக்கிற சத்தம் கேட்கிறதா, உடனடியாக அவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்க பிரயாசப்படுவோம். மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆலோசனை கொடுப்பது அவருடைய பணி. அவருக்கு தெரியும். குமாரனை கொடுப்பது என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியுங்க. நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தியாகம்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இங்க ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையிலே கொடுத்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் கல்வாரி மலையிலே கொடுத்தாரு. கொடுப்பது என்றால் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்தின பொழுது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி மலையிலே பலி செலுத்தினார். இங்க ஈசாக்கினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வரல, ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் எல்லாம் வந்தது. ஆகவே குமாரனை பலி செலுத்துவது என்பது என்றால் என்ன, இது ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆண்டவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவருக்காக 1,00,000 பேர் உலகத்துல மரிக்கிறாங்களாம். ரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. இன்றைக்கும் மரிக்கிறாங்க. நமக்கு தான் தெரியல. இன்றைக்கும் 1,00,000 பேர் ஒவ்வொரு ஆண்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எத்தனை தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காலநடிகளும் பாருங்க, அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, பிள்ளையை கொடுக்கிறதுனா என்னன்னு தெரியும். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்பாக தங்களுடைய பிள்ளைகளுடைய கழுத்து அறுபட்டு மரிக்கிறதை பார்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறத பார்த்திருக்கிறாங்க. குடல் வெளியே வருகிறத பார்த்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு தான் தெரியும் பிள்ளையை இழப்பது என்றால் என்ன என்பது. ஆபிரகாம் அந்த நிலைமையில் இருந்தான். அந்த நேரம் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுவதை கேட்க தவறி இருந்தால் அவன் தன் ஈசாக்கை இழந்திருக்கும். இன்னைக்கு நாம எத்தனை ஈசாக்குகள் இழந்திருக்கோம் தெரியுமா? எத்தனை ஈசாக்கை நாம் இழந்திருக்கிறோம். கணப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்காமல் செவி கொடாமல் போனதுனால எத்தனை ஈசாக்கை நாம் அப்படியே தாரவாத்து கொடுத்திருக்கிறோம். தாரவாத்து கொடுத்தாலும் அது நல்லது. அப்படியே இழக்க கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கை காப்பாற்றி கொடுக்க விரும்புகிறார். வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். செவி கொடுங்க, அவ்வளவுதான். தேவ சமூகத்துல இந்த பாடம்
நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நாம் இதை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.